இருக்கட்டும், சினிமா, யூடியூப், அப்புறம் வேறு மீடியா, அப்புறம் வேறு என்ன ஃபீல்டிங்லாம் இருக்குது. ஸோ அதான் உங்களுக்கு என்ன ட்ரீம் இருக்கோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தோப்போம், மறுபடியும் ட்ரை பண்ணுங்கள், மறுபடியும் தோப்போம், மறுபடியும் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு நாள் ஜெயிப்போம். இதுதான் அப்பா. ஓகே, இப்போ தான் நான் மோட்டோ விளாகர் மாதிரியே தெரிகிறேன். என்னன்னா கொஞ்சம் பாடி கொஞ்சம் ஃபிட் ஆகணும், ஆக்கிடலாம். ஸோ நம்ம பைக்கோட சாவி, பைக் சாவியாங்கடா, போமா. பாய் ஹரிஷே, ஹரிஷே டாட்டா சொல்லு, டாட்டா. இங்கே பாரு, என்ன பாரு. ஐயோ சாமி, வேற கூட்டு போங்கடா, கோவத்தில் போட்டு. சுகமே எக்ஸாம் எல்லாம் எழுதி முடிச்சாடிச்சு. பட் இப்போது இதுக்கப்புறம் ரொம்ப வர ராஜ்யம் தான். பாய் 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 பாய். கை கேட்டு, கை கேட்டு, இப்படி கேட்டு. சரி வரேங்கா. அமிக்கியா? சரி வரட்டுமா? பாய். ஏன் வரத்தனா சொல்லுங்கள், வரேன். குழந்தை எப்படி பார்க்குது வரா? எப்படி பார்க்குறேன் இதுதா? பாய். தலையை எப்படி ஆச்சாம்பா? ஸோ இங்கேருந்து கிளம்ப வேண்டிய நேரம் ஆகிடுச்சு. பாய் 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 பாய். பார்த்துருங்க, வரேன். பறந்ததா? சுஃபமே எங்கேருந்து கிளம்பியாச்சு. பட் எக்ஸாம் முக்கால்வாசி முடிஞ்சது, இன்னும் ஒரு எக்ஸாம் மட்டும் தான் இருக்குது. அது முடிஞ்சுன்னா காலேஜ் கம்ப்ளீட்டாக முடிஞ்சுது. ஸோ பசங்களாம் மிஸ் பண்ணுறியாடான்னு கேட்டால் லைட்டாக மிஸ் பண்ணுறேங்க. ஏன்னா எதனாச்சும் ஒரு கஷ்டம்னா பசங்க கூட உட்காந்து ஷேர் பண்ணால் போதும். ஸோ காலையில் எவ்வளோ டல்லாக இருந்தேன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். பட் அங்கேருந்து பைக்கை ஓட்டிக்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தேன், அதான் காலேஜுக்கு வந்தேன். அவ்வளோதாங்க, பசங்க கூட சேர்ந்தாச்சு, முடிஞ்சாச்சு. பசங்க எல்லாம் ஒவ்வொரு இடத்துக்கு திரும்ப போக போகிறானுங்க வேலைக்கு. பட் நம்மளும் ஒரு இடத்துக்கு வேலைக்கு போய்ட்டு கொஞ்சம் முன்னாடி பெருசாகி வளர்க்க போகிறோம். ஸோ இதுக்கப்புறம் எப்போ பசங்களாம் மீட் பண்ண வேண்டியாடான்னு கேட்டால் தெரிலங்க. ஸோ எல்லாம் அன்ப்ரெடிக்டபிள், லைஃப் இஸ் அன்ப்ரெடிக்டபிள், அவ்வளோதான். ஸோ எப்படி வேணால் லைஃப் மாறும். ஸோ இப்போ தான் ஒரு 200 போட்டேன், காலைல ஒரு 200 போட்டேன். பைக் பசங்க ஓட்டி ட்ரையாக தான் இதுவே காட்டல. பட் இப்போ ஒரு 200 போட்டேன், இப்போயும் காட்டலைங்க. என்ன இது 400 போட்டிருக்கேன் காலைல இருந்து மட்டுமே. ஒரு நாளைக்கு 400 பெட்ரோல் போட்டால் என்ன ஆகுறது? ஸோ அதனால தான் அண்ணன் பைக்கு பெட்ரோல் போட முடியலன்னு சொல்கிறாரு போல். ஷிஃப்ட்டு செம்மையாக இருக்கு. அலாய் தான் பயங்கர பியூட்டிஃபுல்லாக இருக்குது. டைமண்ட் கட் அலாய். ஸோ இது புது ஆங்கிள், இது எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். பட் நம்ம பண்ணுற வீடியோஸ்லாம் நல்லா இருக்கான்னு மறக்காம அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதான் இது. அப்புறம் இன்னும் RX 100 பண்ணணும், இன்னும் நிறைய பைக் பண்ணணும்னு ஆசை எனக்கு. கண்டிப்பாக பண்ணுவேங்க. ஸோ அதான் நம்ம காலைல பேசினது டாப்பிக்கை விட்டுட்டு மறந்துட்டேன் பாதியிலே. பட் இப்போ நான் சொல்லிக்கிறேன். ஸோ உங்களுக்கு பிகினிங் ஸ்டேஜில் ஏதாச்சும் மோட்டோ விளாகர்ஸ் ஒரு ஹெல்ப் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினச்சிங்கன்னா, பட் மறக்காமல் என்ன லீடர்ஸ் மறக்காமல் என் இன்ஸ்டா ஐடிக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இல்லைனா நம்ம யூடியூப் சேனல் வீடியோ பார்த்தீங்கன்னா இது கீழேயும் கமெண்ட் பண்ணுங்கள். ப்ரோ எனக்கும் ஆசையாக இருக்குது ப்ரோ உங்களை மாதிரி மோட்டோ விளாக் பண்ணணுன்னு. அது எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு சில பேருக்கு தெரியும். ஸோ சில பேருக்கு அவங்களுக்கு எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரியாது. பட் நாங்கள் இருக்கோம், நானே இயற்கைக்காக ஒரு 4 மோட்டோ விளாகர்ஸ் இருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம். ஸோ எதுவுமே தேவையில்லைங்க. உங்களுக்கு பைக் இல்லைன்னு ஃபீல் பண்ண வேணாம், உங்களுக்கு கேமரா இல்லைன்னு ஃபீல் பண்ண வேணாம், எனக்கு எப்படி பேசுறதுன்னு தெரியாதுன்னு ஃபீல் பண்ண வேணாம். எல்லாத்துக்கும் நான் சொல்லித்தரேன். மேபி என்னோடய பைக் கூட எடுத்து விளாக் பண்ணுங்கள், ரைட் பண்ணுங்கள், ஓட்டுங்க, வச்சுக்கோங்க.
எப்படின்னா பண்ணுங்கள், நம்ம பசங்க வளரணும், நான் வளர்றது இல்லாமல் பசங்களையும் வளர்க்கணும், அதுதான் எனக்கு ஆசை. பட் அதை இப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு ஒரு பிளானில் இருக்கேன். யாராக தான் இப்போ ஏதாச்சும் சின்ன மூட்டை விழா கஷ்டம் பார்த்தோன்னா அதை மொபைலில் மூட்டை விழாகிங் பண்ணுற யூடியூபர்ஸை பார்த்துன்னா ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ, நீங்கள் நம்ம ஊருக்கு அதான் நம்ம கூட ரைட் பண்ணும்போது வாங்க, நம்ம சேர்ந்து ரைட் பண்ணுவோம். பட் என்னோட கோப்ரோ என்னோட பைக் வச்சு விளாக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன். அது எவ்வளோ நாளைக்கு பண்ண முடியும்னா எனக்கு தெரியும். பட் நான் கடைசி வரைக்கும் கொடுத்துட்டே இருப்பேங்க. எப்போ கேட்டாலும் சீன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா ஒரு லிமிட்டு தான். இப்போது பைக்கு தான் கேட்குறதுனா அளவுக்கு தான். சும்மா கேட்டாலும் அவங்களுக்கு விருப்பம் இல்லை. பட் நமக்கு அது மாதிரி ஆகாது. ஏன்னா பைக் இல்லாமல் நம்ம எவ்வளோ நாள் இருந்திருக்கோம். பட் அந்த ஃபீலிங்ஸ்லாம் நமக்கு என்னென்னு தெரியும்ல. என்ன நினச்சாலும் எனக்கு இன்னும் அதான் இன்றைக்கி காலேஜ் எண்டிங்கன்னொன்னே என்ன அப்படியே காலேஜ் பார்க்குற விதமே வேறு மாதிரி ஆகிடுச்சு. சரி, இதுக்கப்புறம் நம்ம இதுக்குள்ளே உட்கார முடியாது. ஸோ பசங்கிட்ட ஜாலியாக உட்காந்து பேச முடியாது. நல்ல ஃபீலிங் இதெல்லாம். ஸோ ஓகே, எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஒவ்வொரு கட்டத்தில் எல்லாமே எப்படி சொல்கிறது, ஒரு கட்டத்தில் மாறி போய்கிட்டு தான் இருக்கும். பட் அதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணால் வேலைக்காக சமே. ஸோ நம்மளோட ட்ரீம்ஸை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிவிட்டு விடாமல் டெடிக்கேஷன், ஹார்ட் ஒர்க், கண்டினியூட்டி. ஐயோ எப்பா என்னடா இது, சொன்னோட பைக் பயங்கரமாக இருக்குது. இந்த பைக்கை ரைடுக்கு எடுத்து மூலமாக யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனால் என் பைக் இல்லாமல் கண்டிப்பாக இருக்க முடியாது. இன்றைக்கி எத்தனை 220 பார்த்தாலும் நம்ம பைக் எடுத்துகிட்டு இருக்கலாம்ல அப்படின்ட்டு சொன்னாங்க. ஸோ அதுக்காகவே எவ்வளோ பைக் வாங்கினாலும் இது வேறு இப்போ எடுத்து போய் கொடுக்கணும். அதுதான் பெரிய பிரச்சனையே. பைக்கை கொடுத்துட்டு நம்ம பைக்கை எடுத்துகிட்டு வரணும். ஸோ இப்போ பார்த்தீங்களா, அக்கா தாங்க இது. பட் எனக்கு ரொம்ப பிடிச்ச அதான் என் அம்மாவுக்கு அடுத்து பார்க்குறேன்னா அது அக்காவை தான். சுஃபமே எல்லாருக்கும் அதான் என்ன சொல்கிறதுனே தெரியல. பட் காலேஜோட லான்றேன். ஸோ காலேஜோட லாஸ்ட் நாளுன்னு கொஞ்சம் எமோஷனல் ஆகுது. பட் மற்றபடி ஒன்றும் இல்லை. பட் காலேஜ் மெமரிஸ் ஸ்ட்ரைக் ஆகுது, மைண்டுக்குள்ளே வந்துடுது. ஸோ அண்ணன் எத்தனை கிலோமீட்டர் ஓடிதுன்னா 51,200 கிலோமீட்டர் ஓட்டியிருக்காரு. வா பைக் பயங்கரமாக இருக்குப்பா. இம்ப்ரெஸ் பண்ணுது பைக் ரொம்ப. ஸோ ஹேண்டிலிங்கும் தரமாக இருக்குது. மேபி இப்போ கொஞ்ச நாளில் எப்படியும் ரைட் கிளம்பலான்னு ஒரு மைண்டில் பிளான் வச்சுருக்கேன் ஃபேமே. அதுவும் எவ்வளோ நாளைக்கெலாம் தெரியல. சீக்கிரமாக அதான் நாளைக்கே கூட கிளம்பிடுவேன். யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் என்ன பண்ணலான்ட்டு. ஸோ நம்ம சேனலுக்கு என்ன பசங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் போனுங்க. உங்களுக்கு என்ன மாதிரி விளாக் வேணும், ஃபன்னியாக வேணுமா இல்லை இன்ட்ரெஸ்டிங்காக வேணுமா, ஸோ பைக் ரிவ்யூ மாதிரி வேணுமா இல்லை எப்படி சொல்கிறது, அதான் ஒரு ஜாலியான விளாகாக வேணுமான்றதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த மாதிரி கொடுத்துருவோம். மாமனே உன்னக்கான. ஸோ இப்போ யார் வீட்டுக்கு போயிட்டுருக்கோன்னா அங்கே ஸோ நம்ம ஃப்ரெண்டோட வீட்டுக்கு தான் போயிட்டு, பட் அவனை ட்ராப் பண்ணிட்டு அங்கேருந்து நம்ம வீட்டுக்கு போகணும். பைக் எடுத்து போய்ட்டு வீட்டுக்கு விட்டுட்டு தெரிலங்க, ஒன்று பைக் எப்போ எடுத்து போய் விட்டாலும் விட்டுருவோம், இல்லைனா ஈவினிங்காக எடுத்து போய் விட்டாலும் விட்டுருவாங்க. ஸோ அதான் பிளான். வேறு வலிக்குது ரொம்ப. எக்ஸாமாலே இன்றைக்கி எப்படி சொல்கிறது, ஒரு 39 பேஜே 1 ஹவரில் முடிச்சுட்டு வந்தோன்னா பார்த்துங்க. 1 ஹவர் ஆமாம். 10 o'clock ஸ்டார்ட் பண்ணாங்க. 11:30 இருக்கும். 30 கூட இல்லை, அதிகமாகிடுச்சு. ஒரு 2 o'clock முடிச்சு 2 o'clock முன்னாடியே முடிச்சுட்டேன். ஸோ அதாங்க பேக் பெயின் ரொம்ப ஹெவியாக இருக்குது. அதனாலேயே கொஞ்சம் கொஞ்சமாக பைக் ஓட்டத்தை அவாய்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் பைக் ஓட்டாமல் இருக்க முடியல தான். பட் இருந்தாலும் என்ன பண்ணுறது, நம்மளோட ஹெல்த் ப்ராப்ளம் ஆச்சே, இது விட்டுட்டோன்னா அதிகமான பெயின் ஆகும்னு சொல்லிட்டாங்கல்ல. பட் அதனாலே யோசிச்சுட்ருக்கேன் சீக்கிரமாக நம்ம இது பண்ணிடணும் அப்படின்ட்டு. ஸோ அது நம்ம ப்ரோ கூட சொல்லியிருந்தார், நம்ம ஃப்ரெண்டு. ப்ரோ எனக்கும் அந்த மாதிரி தான் ப்ரோ வலிக்குது, என்ன ப்ரோ இஷ்யூ, அது எதனால் வருது அப்படின்னு கேட்டிருந்தேன். ப்ரோ இந்த மாதிரி பைக் ரைட் பண்ணுறதுனால தான் ப்ரோ அப்படின்னேன். ப்ரோ எனக்கும் அந்த மாதிரி தான் ப்ரோ வலிக்குது. அப்போ எனக்கும் அந்த பிரச்சனையானாரு. ப்ரோ அது வலிக்கும் போதே போய் பார்த்துருங்க ப்ரோ, அது பெருசாக விட்டால் தான் ப்ரோ அது வலி இன்னும் ஹெவியாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன். சரி ப்ரோன்னு சொல்லியிருக்காரு. ஆக்சுவலாக நம்ம அதான் நம்மளை நினச்சி பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம ஒண்டி தான் இருந்தோம், நம்மக்கிட்ட எதுவுமே இல்லை. பைக் ஈவன் தான் பைக்கு கூட இல்லை, அதுதான் உண்மையை சொல்ல போனால்.
ஒரு பைக் இல்லை, ஒரு ப்ராப்பர் மோட்டோ விளாக் செட்டப் இல்லை, வெறும் மொபைலில் வச்சு ஸ்டார்ட் பண்ண சேனல் அது. ஏன்னா நாங்கள் இப்போயே நான் இந்த அளவுக்கு கான்ஃபிடன்ஸ் சொல்லலாம், இன்னும் கொஞ்சம் சப்ஸ்கிரைபருக்கு ஒன்றா அடிச்சுட்டுனா எப்படி சொல்லுவேன் பாருங்கள். எல்லாமே முடியுங்க, முடியாதுன்னு யார் சொன்னால்? முடியாதுன்னு சொல்கிறவங்கலாம் அவனால் செய்ய முடியாததாக தான் இருக்கும். அந்த மாதிரி தான் அவங்களால செய்ய முடியாதது ஒன்று தான் நம்மக்கிட்ட செய்ய முடியாது. 220 சே என் பைக்கு ஞாபகம் தான் வருது. லைட்டாக வீல் பாப்பா வருதுப்பா. வீல் பாப்பாவதுன்னா என்ன, நாங்கள் லைட்டாக இப்படி தூக்கி இறக்குது. அன்றைக்கி ஒரு நாள் டேர்னிங்லாம் ஒரு பாப்பா, குட்டி பாப்பா சறுக்குன்னு ஓடியாந்துருங்க. ஸோ அதனாலே பைக் அதிகமாக ஸ்பீடு ஓட்டுறதுல இந்த ஏரியாக்குள்ளே வந்தால். இப்போ ஸ்பீடாக போகிற இடம்னா 42 தான் போகிறேன். பட் இந்த பைக்கோட சிசிக்கு அந்த மாதிரி ஸ்பீடாக போகிற மாதிரி தெரியுது. பைக்கோட சவுண்டும் சூப்பர்ப்பா. பொறுமையாக தானே போகிறேன். ஹெவியாக கேட்குது தானே வண்டி சவுண்டு. செருப்பு இல்லை, இது இன்ஜின் சவுண்டு. சரி வரட்டமா? வட்டமாவா? ம் போ உள்ள. ஸோ வாடா, இருப்பாங்க, வலிக்குது, முது வலிக்குது. சாப்பிடுவா? சாப்பிடா. சரி சாப்பாடு சாப்பிட்டு வந்துட்டோம். தண்ணி வந்துட்டோம். இரு வண்டி திருப்பி விட்டு வரேன். இப்போ நெகலுக்கா விட்டு வாடா. அது வேறு என்ன விட்டு அப்படியே நேரில் தான் இருக்குமா? ஐயோ ஃபோன் பண்ணிட்டாங்க, அம்மா வர சொல்லிங்கிறாங்க. ம்மா சரி ஃபோன் பண்ணுறேன் போகும்போதுண்ணா. சரி வரேன், பாய். அப்புறம் வர முத்துலவலிக்கு வீட்டுக்கு போய் தூங்க போகிறேன், டயர்டாகுது. சாப்பிட்டு தான் வந்தோம். சரிம்மா, ஐயா பாய். பாய்டா பங்க. ஸோ அதிகாரோட வீடுனா நம்மளோட இன்னொரு வீடு மாதிரி தான். பட் நம்மளோட ஃப்ரெண்டோட வீடு. பட் அவங்க எப்படி சொல்கிறது, அவங்க பெத்த பிள்ளை மாதிரி பார்த்துப்பாங்க. எனக்கு அதுதான் ரொம்ப பிடிக்கும். அதனாலே அந்த வீட்டுக்கு போய் நான் சாப்பிடாம வர மாட்டேன். இதுக்கே அதுதான் சாப்பிடுவா வா உள்ளே வரும், வெயிட் பண்ணுறாங்க, நீ என்ன போகிற அப்படின்றாங்க. ஆமாங்க, எல்லாமே அப்படி தான். நமக்கு அன்பை மட்டும் காட்டினா போதும். நம்மக்கிட்ட அவங்ககிட்ட நான் எதையுமே எதிர்பார்க்க மாட்டேன். அன்பு மட்டும் கொடுத்தா போதும். ஸோ இவங்க மட்டும்தான் இல்லை, என்னோடய அப்புறம் சக்தின்னு ஒரு ஃப்ரெண்டு இருக்கான், அவங்க வீட்டுக்கு போனாலும் அந்த மாதிரி தான். இன்னும் வெற்றின்னு ஒருத்தர் இருக்கான், அவங்க வீட்டுக்கு போகல. பட் அவங்க வீட்லேயும் அப்படி தான் கவனிப்பாங்க. ஃப்ரெண்டோட பசங்களை ஃப்ரெண்டு தானே கவனிப்பாங்க. ஸோ டாட்டா. ஸோ நம்ம பசங்க யாருனாச்சும் தான், நம்மளோட பசங்க எதுவுமே என்னால் பண்ண முடியும்னு ஒரு மைண்ட் செட்டில் இருப்பீங்களே. பட் அப்படிலாம் இல்லை. உண்மையை சொல்ல போனால் அது எவ்வளோ பெரிய ஃபீல்டாக இருக்கட்டும், சினிமா, யூடியூப், அப்புறம் வேறு மீடியா, அப்புறம் வேறு என்ன ஃபீல்டிங்லாம் இருக்குது. ஸோ அதான், உங்களுக்கு என்ன ட்ரீம் இருக்கோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தோப்போம், மறுபடியும் ட்ரை பண்ணுங்கள், மறுபடியும் தோப்போம், மறுபடியும் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு நாள் ஜெயிப்போம். இதுதான் அதோட நீதியே. நம்ம ஒரு டைம் தோத்துட்டோம்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணலாம் வராதிங்க. ஸோ அப்படி விட்டுட்டு மேலே நம்மளுக்கு அந்த ட்ரீம்ஸே அது ட்ரீமே இல்லை நமக்கானது. ஸோ நான்லாம் பாருங்கள், எத்தனை டைம் தெரியுமா நான்லாம் வெறுப்பாகி உக்காந்துருக்கேன். அப்படியே ஒரு கட்டத்தில் நான்லாம் அழுது இருக்கேன் உட்காந்து. அப்படியே அழுது இருக்குன்னா அப்படியே ஓன்லாம் மட்டும் கண் கலங்கி நிற்கும். நம்மளால் எதுவுமே பண்ண முடியலையே, ஒழுங்காகவும் படிக்கவும் முடியல, எப்படி சொல்கிறது, ஒரு
அதான் யூடியூப்பில் பெருசாக சாதிக்கவும் முடியாது அப்படி சொல்லி எவ்வளோ நாள் அழுதுருக்கேன். அதான் அழுதுருக்குன்னா அந்த கண் கலங்கி உட்காந்துருக்க தருணங்கள் நிறைய இருக்கேன் என்கிட்ட. அது சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே இருக்கேன், ஏன்னா அவ்வளோ வலி இருக்கீங்க. பட் இருந்தும் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறதா வேறு என்ன காரணம்? கண்டிப்பாக ஜெயிப்பேன் நான் நம்புவேன். ஏன்னா கான்ஃபிடென்ட்டாக சொல்லுவேன் நான்லாம், கண்டிப்பாக நான் ஜெயிப்பேன், கண்டிப்பாக இது வாங்குவேன் அது வாங்குவேன். ஸோ சொல்கிறவங்க என்ன வெறும் இது வாய், அதான் வெறும் சும்மா வார்த்தையாக சொல்லிகிட்டு இருப்பாங்க அப்படி தான் அப்படின்வாங்க. சரி பரவாயில்ல, இருக்கட்டும் கொஞ்ச நாளில் இருங்க, மொத்தமே தெரிய போகுது அப்படின்னு. சரி அதுதாங்க நம்மக்கிட்ட எனக்கு பிடிச்சது அதுதான். நம்ம சொல்லிவிட்டு கண்டிப்பாக செஞ்சுருவோம் எனக்கு தெரியும். பட் நான் அதனாலே கான்ஃபிடென்ட்டாக சொல்லுவேன், நான் பண்ணுவேன் கண்டிப்பாக அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி தான் எல்லாமே. யாராக இருந்தாலும் இது பண்ணுங்க. ஸோ யாராக இருந்தாலும் அதே தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ட்ரீம்ஸ் என்னென்னு மறக்காமல் இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். பட் நான் அதுக்காக எனக்கு இப்போ நான் அந்த ஃபீல்டில் இருந்தால் நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு மறக்காமல் நான் சொல்கிறேன். முன்னாடி பாரு தாத்தா, பின்னாடி எங்கே பார்க்குற. ஸோ கண்டிப்பாக நான் இப்போ சொல்லியிருக்கேன், நம்ம ஃப்யூச்சரில் நம்ம எப்படி இருக்க போகிறோம் யூடியூபராக அப்படின்னு நான் சொல்லிட்டுமா. ஸோ அதான் ஒரு பக்கம் நம்மளை அதான் நம்ம பசங்க கொண்டாடுவானுங்க, நம்ம பசங்களை நம்ம கொண்டாட போகிறோம். ஏன் மற்ற யூடியூபர்ஸ் யாரும் கொண்டாடலையான்னு மட்டும் கேட்காதீங்க. பட் கொண்டாடுறாங்க. நான் எப்படி திரும்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன்? பட் அவனுக்குன்னு ஒரு ட்ரீம்ஸ் இருக்கும், அதை அவனை ஃபாலோ பண்ண வச்சு அதெல்லாம் அவனை ஜெயிக்க வைக்கணும்ல எல்லாருமே. பட் அதை யாருமே செய்ய மாட்றாங்க. எனக்கு அது பண்ணால் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுதாங்க, அதை நம்ம பண்ண போகிறோம். ஸோ நம்ம பசங்க எல்லாருமே அவனோட ட்ரீமில் கண்டிப்பாக ஜெயிக்க வைக்கிறோம். அதுக்கு எவ்வளோ காலமான எடுத்துக்கிட்டோம். இப்போ நான் இருக்கேன், அதான் என்னோடய ஃப்ரெண்டு ஏகே காலன் இருக்காது, அவரோட தம்பி அதான் அவர் இருக்கார். அவர் பேர் என்னன்னு சரியாக ஞாபகம் இல்லை. ஆனால் அவரோட தம்பி இயற்கை காலன் தம்பி மட்டும் தான் கூப்பிட்டுருக்கேன். ப்ரோன்னு தான் சொல்லுவேன் எல்லாரையும். ஆமாங்க, அந்த மாதிரி இருக்காங்களே. பட் அவங்க எல்லாருமே கண்டிப்பாக ஜெயிக்க வச்சிடணும். பட் ஏன் அவங்களால ஜெயிக்க முடியாதான்னு கேட்டால், ஜெயிக்க முடியாதுலாம் ஒன்றும் இல்லை. பட் அவங்க அந்த சமயத்தில் உடஞ்சி உட்காருவாங்க தெரியும்ல. பட் அந்த டைமில் அதெல்லாம் முடியும், கண்டிப்பாக முடியும் சொல்லி அவங்கள கண்டிப்பாக அதான் என்னோடய யூடியூப் ஜேர்னிக்குள்ளே அவங்களும் ஒரு பார்ட்டாக இருக்கணும். என்னோடய பிஸ்னஸ்லேயும் இயற்கை காலனா ஒரு பார்ட்னர் தான். ஸோ என்னோடய பிஸ்னஸ் நான் மட்டும் இது பண்ணுவேன்னா அப்படிலாம் இல்லை. என் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பானுங்க, இயற்கை காலன் இருப்பார், அம்மா அப்பா எல்லாருமே தான். இது என்னோட தனிப்பட்ட இதுலாம் இல்லை. ஸோ எல்லோரும் அட்வைஸ் பண்ணுவாங்க, கேட்பேன், அட்வைஸ் கொடுத்தா வாங்கிக்குவேன், நல்ல அட்வைஸாக கேட்டு எடுத்துப்பேன். ஸோ உங்களுக்கும் அதுதான் சொல்கிறேன் ஃபேமே. உங்களால் முடியாதுன்னு யாரா சொன்னாங்கன்னா, சரி ரைட்ரா முடியாதுன்னு சொல்லிட்டியா விடு, கம்முன்னு வந்துடுங்க. பட் அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் ஒர்க்கை போட்டுக்கிட்டே இருங்க, உங்களோட டெடிக்கேஷன் காட்டுங்க. டெடிக்கேஷன், ஹார்ட் ஒர்க், கண்டினியூட்டிஸ், பேஷன், ஸ்கில், அந்த இதெல்லாம் எல்லாமே அதில் போட்டுக்கிட்டே வாங்க. கண்டிப்பாக ஒரு நாள் ஜெயிப்போம் நம்ம. அது எப்படி ஜெயிக்காமல் போயிடும். ஸோ இப்போ இருக்கிற பசங்களுக்கு மட்டும் நான் இந்த அட்வைஸ் கொடுக்கல. இப்போதைக்கு என் சேனலை பார்க்காம சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்களா, அவங்களுக்கு இதை தான் சொல்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சதை பண்ணுங்கள், பிடிச்சதை விடாமல் பண்ணுங்கள். அப்புறம் என்ன இருக்கிறத வச்சு ட்ரை பண்ணுங்கள், அவ்வளோதான். நான் எப்போயுமே சொல்கிறது அதுதான், இருக்கிறத வச்சு ட்ரை பண்ணுங்கள். நான் அன்றைக்கி இருக்கிறத வச்சு ட்ரை பண்ணதால் பட் இவ்வளோ தூரம் நான் வந்து இந்த பைக்லாம் வாங்கி ஓட்டிட்டு ஸோ கோப்ரோவில் விளாக் பண்ணிகிட்ருக்கேன். பட் அந்த டைமில் நான் கோப்ரோ வாங்கிட்டு தான் விளாக் பண்ணணுன்னா எப்போ வாங்கியிருப்பேன்னு நினச்சி பாருங்கள். வாங்கியே இருக்க மாட்டேன் இது வரைக்கும் கூட. ஸோ ஆமாம் ஃபேமே, அது இருக்கிறத வச்சு நம்ம எவ்வளோ பெஸ்ட்டாக கொடுக்கணுமோ அதுக்கப்புறம் அதான் வந்ததுக்கப்புறம் இதை வச்சு அதான் கோப்ரோ வச்சு எவ்வளோ பெஸ்ட்டாக கொடுக்குமோ கொடுப்பேன். ஸோ இப்போ வரைக்கும் என்னடா பெஸ்ட்டாக கொடுக்குறியாடான்னு கேட்டால் கண்டிப்பாக கொடுக்கல. பட் கொடுக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஒரு கட்டத்தில் ஏதோ ஒரு சோம்பேறி தான் நான் பட் அப்படியே விட்டுருவேன். பரவாயில்ல, இன்னொரு டைம் ட்ரை பண்ணுவோம் சொல்லிவிட்டு பட் இப்போது இந்த இடத்துல வந்திருக்கேன்னா கொஞ்சம் பெரிய விஷயந்தான் இது எனக்கு. யார் இதை பெருசாக நினைக்கிறாங்களோ இல்லையோ, பட் இது கண்டிப்பாக பெரிய விஷயந்தான். நான் அடித்து சொல்லுவேன், எனக்கு இது பெரிய விஷயந்தான்டா. நான் எப்படி சொல்கிறேன், 4 பேர் தெரிஞ்ச அவளுக்கு ஃபேம் ஆகலனாலும் கூட என் பசங்க அதான் எங்கள் வீட்டாண்ட ஒரு குட்டி 4 பசங்க இருக்காங்க. பட் அவங்க பெரியவன் ஆகணும், என்னடா அவனு சும்மா கேஷுவலாக ஜென்ரலாக எப்போயுமே நான் எல்லார்கிட்டையும் கேட்பேன், உங்களுக்கு என்ன ப்ரோ அவனு பெருசாகணும் அப்படின்ட்டு கேட்கும்போது அந்த மாதிரி அவங்களுக்கு தனிப்பட்ட விருப்பத்தை ஒன்று சொல்லுவாங்க. பட் அந்த குட்டி பசங்கிட்ட கேட்கும்போது சஞ்சய் நான் உன்ன மாதிரி தான் நான் ஆகணும் அப்படின்னா, ஏன்டா என்ன மாதிரி ஆகணும், இல்லைண்ணா உன்ன மாதிரி தான் யூடியூபர் ஆகணும் அப்படின்னு. அவனுக்கு என்னன்னே தெரியாது, அது இத்தனைக்கும் என்னென்ன பண்ணணும்லாம் தெரியாது.
பட் நான் பண்ணுறதை பிடிச்சி நான் ஒவ்வொரு வீடியோ போட்டாலும் கூட சஞ்சய் நான் வீடியோ போட்டேன் பார்த்தேன் சஞ்சய் நான் இப்போ தான் நல்லா இருந்துச்சு பயங்கரமாக இருந்துச்சு யார் பைக் அது எப்படி அது அப்படி இப்படின்னு கேட்டிருப்பானுங்க. அதுதான் அல்டிமேட்டு. ஸோ நான் ஒரு இது ஆக்சிடெண்ட்டாக நினச்சிட்டேன். ஸோ சூப்பராக இருந்துச்சு சஞ்சய் நான் அப்படின்னு வானுங்க பயங்கரமாக பசங்க அந்த என்ஜாய்மெண்ட். அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்கள்ல, பட் அதை வச்சு கேள்விப்பட்டிருக்கேன். நம்ம அதான் இப்போ நான் ஃபஸ்ட்டு சேனல் ஸ்டார்டிங்கில் வந்து நான் பேசும்போது உன்னோட வாய்ஸே நல்லா இல்லை ப்ரோ, அதான் உன் வாய்ஸே சரியில்லைடா. என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயே சொல்லியிருக்கேன், நிறைய பேர் சொல்லியிருக்கேன் கேட்டிருக்கேன் வாய்ஸே சரியில்லை நல்லா இல்லைன்னு. பட் அதுக்கெலாம் நான் கஷ்டப்படவே மாட்டேன். சரி ஓகே வீடு அது என்ன பண்ணுறது, அவனுக்கு அந்த எப்படி சொல்கிறது அவனுக்கு அந்த உரிமை இருக்குது. உன் வீடியோ நல்லா இல்லைன்னு சொல்கிறதுக்கும் நல்லா இருக்குன்னு சொல்கிறதுக்கு அவனுக்கு அதான் நல்லா இருக்குன்னு சொன்னால் மட்டும் எடுத்துக்கிறேன், நல்லா இல்லைன்னு சொன்னால் எடுத்துக்கூடாதுன்னு சொல்லிட்டு சரி ஓகே அதுக்கப்புறம் நான் பெஸ்ட்டாக ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவன் அந்த சொல்லியே கேள்விப்பட்டேன் நான், இது உன் வாய்ஸ் நல்லா இல்லைடா அப்படின்ட்டு. அந்த மாதிரி தான் எப்படி சொல்கிறது, ஒருத்தன் ஒரு விமர்சிக்கிறானா பட் அதை தாங்க பழகிக்கணும் அவ்வளோதான். விமர்சனம் இல்லாமல் வளர முடியாது அப்படின்னு சொல்லுவார்ல சீமான் நான் வர மாதிரி. ஸோ இந்த வீடியோ இதோட என் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். எவ்வளோலாம் அங்கே போய் கிடக்குது. ஸோ என் பண்ணிக்கிறேன். டாட்டா டேக் கேர். எவ்வளோ வேகமாக போனாலும் பாசுறேன் எண்டிங் விளாக் மாதிரி இருக்குது. ஸோ நம்மளுக்குன்னு ஒரு ஸ்டைலாக சொல்லுவோம் ஃபேமே, எல்லோரும் பைக் ஓட்டுறீங்க பார்த்து பத்திரமா ஓட்டுங்க, ஸ்பீடாக ஓட்டாதீங்க, ஹெல்மெட் போட்டு பைக் ஓட்டுங்க ஃபேமே. லவ் யூ ஆல் ஃபேமே. ஸோ உங்களோட ஆதரவை உங்களோட அன்புக்காக ஏங்கிட்டு இருக்க ஒரு பையன் இருக்கேன். ஸோ மறக்காமல் தாராளமாக உங்கள் அன்பை கொடுத்துட்டே போங்க. ஸோ நானும் உங்கள் அன்பில் வளர்ந்துக்கிட்டே வரேன், உங்களையும் வளர்த்து விடுறேன்னு சொல்லக்கூட வளருவோம். ஆமாம் இதுக்கப்புறம் நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்து வளர போகிறோங்க.